அயனாம்சங்களில் நாம் இன்று கடைபிடிக்கக்கூடிய அநேகங்கள் பார்த்தால் கிட்டத்தட்ட 25க்கு மேற்பட்ட அயனாம்சங்கள் சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இந்த உலகில் ஒரு சூரியன், ஒரு பூமி, ஒரு சந்திரன் மட்டுமே இருக்கின்றது. அப்படியானால் அயனாம்சமும் ஒன்று மட்டுமே இருக்க வேண்டும். அதில் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் சித்தர்கள் உருவாக்கியதன்படி அயனாம்சமே சரியானது. அதை மாற்றி சைடீரியல் கேலண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர் இயல் கேலண்டர் தான் சைடீரியல் கேலண்டர்னு மாற்றி வைத்துள்ளார்கள். இப்போது லாகிர அயனாம்சம் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தோன்னா, நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது தன்னாட்சி பெற்ற நிலையத்தில் நம்முடைய இந்தியா ஆங்கிலேயருடைய சுதந்திரம் அடைந்து தன்னாட்சி பெற்ற நிலையில் நமது பாரத தேசத்திற்காக, இந்திய நாட்டிற்காக ஒரு அயனாம்சம் தேவை, ஒரு கேலண்டர் தேவை, ஒரு நாட்காட்டி தேவை என்று அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஒருவரை தேர்வு செய்கிறார். அவர் பேர் லஹிரி. அவர் நேருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். அவர் இந்த ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய வானியலை படித்தவர். இந்த வானியல் கணக்கில் நம்முடைய மூதாதையர்களான ராவணன் மற்றும் அவருடைய மைந்தன் இந்திரன் இவர்கள் சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் உருவாக்கியது சாக்கா நாட்காட்டி. அதாவது ஒரு மாதத்தில் 29.5 நாட்கள், அதாவது சூரியன் பயணத்தில் அமாவாசையிலிருந்து அமாவாசையோ அல்லது பௌர்ணமியிலிருந்து பௌர்ணமியோ கணக்கில் எடுக்கும் பொழுது 29.5 நாட்கள் வரும். அப்போது ஒரு நாள், ஒரு மாதம் 29 நாளும் அடுத்த மாதம் 30 நாளுமாக கணக்கெடுத்து ஒரு வருடத்தில் 354 நாட்களை கணக்காக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இது இன்றைய சூரிய சுற்றின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 11 நாட்கள் குறைவாக இருக்கும். இது ஒவ்வொரு வருடமும் 11 நாட்கள் அதிகரித்து கொண்டு வந்து 3 ஆண்டுகளில் 33 நாட்கள் கூடுதலாக வரும். இந்த 33 நாட்கள் கூடுதலை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சரி செய்து அப்டேட் செய்வார்கள். இந்த கணக்கினால் ஈர்க்கப்பட்டு இந்த ராவணன் மற்றும் இந்திரனுடைய திறமைகள் ஈர்க்கப்பட்டு இந்த லாகிரி தன்னுடைய பெயரை சாக்கா என்று புனை பெயராக வைத்துக்கொண்டார். ஏனென்றால் ராவணனுக்கு பெயர் சாக்கா, சக்கரத்தை உருவாக்கியவர் என்பதன் அடிப்படையில் அவர் பெயர் சாக்கா. அவருடைய மகன் இந்திரன் பெயர் மேகநாதன். அதனால் தன்னுடைய பெயருக்கு முன்னால் மேக்நாத் சாக்கே என்று புனைப்பெயரை சூட்டிக்கொண்டார். அதுதான் என்சி லகிரி என்று மருவியது. இன்று அதையும் சீர்திருத்தம் செய்து என்சி லகிரி என்று மாற்றி சொல்லி நம்முடைய வளமையும் பழமையும் அறிவியலும் மதிநுட்பத்தையும் மூடி மறைத்து நம்மளை படிக்காத தற்குறிகளாக மாற்றிவிட்டார்கள் இந்த யூதர்கள். இதுவே இந்த லகிரி அயனாம்சத்தின் விளக்கம். இந்த அயனாம்சங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக வருவதற்கான காரணம் எனில், ஒரு அயனாம்சத்தை மற்றவர் உபயோகப்படுத்தினால் பேட்டன்ட் ரைட் சிக்கல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளை மடைமாற்றும் ஒரு வித்தை.